இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நமக்காக 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். குறிப்பாக இந்த நாள் குட் ஃப்ரைடே. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஆள் ஏதாவது மரித்து போனால் அது ஒரு பேட் டே. ஆனால் இயேசு மரித்தது ஒரு பேட் டே என்று சொல்வதற்கில்ல, அது ஒரு நல்ல நாள். ஆகவே தான் குட் ஃப்ரைடே என்று வைத்திருக்கிறார்கள். குட் ஃப்ரைடே என்றால் இயேசு என் பாரத்தை, என் வேதனை, என் துக்கம், என் கண்ணீரை மாற்றுவதற்கு அவர் எனக்காக பலியானாரே, தியாக பலியானாரே, கிருபாதார பலியானாரே. அந்த நாள் தான் குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம். ஆகவே தான் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை உணர்ந்த அவர் சிலுவையிலே மரித்ததினால அவருடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த 1 கொரிந்தியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தெய்வ பலனாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னார். இன்றைக்கும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிரசங்கிக்கிறோம் என்றால், சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக சிலுவையின் மேன்மை என்று சொன்னால் 3 காரியங்களை உங்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பர் 1, சிலுவையிலே தேவன் தமது அன்பை விளங்க பண்ணினார். பிதாவாகிய தேவன், வேதம் நமக்கு சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு எங்கே வெளிப்பட்டது என்றால் சிலுவையிலே வெளிப்பட்டது. யோவானுடைய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, சிலுவையிலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டது நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படி. பொதுவாக வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நாம் வாழ்வதற்காக இயேசு நமக்காக பலியானபடினாலே ஒரு புது வாழ்வு, ஒரு முடிவில்லாத வாழ்வு, நித்தியமான வாழ்வு தருவதற்கு இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார். அவருடைய மரணம் எதை நமக்கு காண்பிக்கின்றால், அவருடைய அன்பு. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவருடைய அன்பை விளங்க பண்ண சிலுவையிலே அன்பு வெளிப்படுகிறது. ஆகவே சிலுவையின் மேன்மை என்று சொன்னால் நம்பர் 1, பிதாவாகிய தேவன் தமது அன்பை நமக்கு விளங்க பண்ணார். 2வதாக, சிலுவை எதற்கு மேன்மை என்று சொல்லாமல் என்றால், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு கூர்ந்த தெய்வம் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். ஆகவே தான் அன்பை சீசனாய் யோவான் சொல்லும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் என்று சொல்கிறார். அன்பு கூர்ந்த தெய்வம் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். வேதம் சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். நமக்காக எல்லாவற்றையும் கரையும் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய வாழ்வு கொடுத்தார். அவருடைய ராஜ்யத்தை நம்முடைய இதயத்தில் ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பொதுவாக முந்தைய நாட்களில் நம்ம தேசத்தில் வெளிநாட்டவர்கள், தேசத்திலிருந்து பிரிட்டிஷார் நம்முடைய தேசத்தை ஆட்சி செய்தார்கள். அவருடைய கலாச்சாரத்தை, அவருடையதான பண்புகளை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று வந்தார். இதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து புலோகத்திற்கு வந்து நமக்காக மரித்ததினாலே ஒரு மகிமையான வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நித்தியமான வாழ்வு, தூய வாழ்வு, மரணமில்லாத வாழ்வு, அந்த வாழ்வை கொடுப்பதற்கு இயேசு நமக்காக வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தனாலே நீடிய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப், அன்பு, மன்னிப்பு, புது வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு என சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே நமக்கு வாழ்வாக இருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னாரே, அவரை விசுவாசிப்போம், அவரோடு வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு மேலான நன்மைகள் தருவார். மே காட் பிளஸ் யூ. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே.